ஸோ இன்றைக்கு வந்து எப்படி நாங்கள் வந்து கூகுள் கொலாப்பில் வந்து என்ன ஃப்ரீயாக வந்து இந்த NVIDIA GPU வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ நாங்கள் பைட்டோச் சீரிஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இப்போ நாங்கள் பைட்டோச்சில் வேரியஸ் டாபிக்ஸ் கான்செப்ட் இந்த ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கு வந்து என்ன எப்படி வந்து இந்த GPU வந்து ஃப்ரீயாக வந்து எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து முதல் வந்து எங்களோட மெஷினில் வந்து என்ன இப்படி எங்கள் சிஸ்டத்தில் வந்து எங்களுக்கு வந்து GPU அசைன்ட் ஆயிருக்கான்ட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி வந்து செக் பண்ணணும்னா நாங்கள் என்ன செய்யறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எங்களோட ரன் டைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல மேலே இப்போ நீங்கள் என்னோட மவுஸ் அங்கே ஹவர் ஓவர்னு பார்த்தீங்கன்னா தெரியும் ரன் டைம். ஸோ அதை நான் கிளிக் பண்ணிங்க. ஸோ அதில் போய் சேஞ்ச் ரன் டைம்னு கொடுக்க போகிறேன். சேஞ்ச் ரன் டைம்னு கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி நான் பார்த்தீங்கன்னா என்னோட சேஞ்ச் ரன் டைமில் வந்து இந்த ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டர்னு இருக்குல்ல இதில் போய் நான் ஜிபியூக்கு வந்து சேஞ்ச் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து நான் பை டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சிபியூவில் தான் இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபியூக்கு மாற்றுறேன். சிபியூக்கு மாற்றி நான் சர்வ் பண்ணேன்டா இது என்ன பை டிஃபால்ட்டாக வந்து எங்களை ட்ரெடிஷனலாக யூஸ் பண்ணுறேன் என்ன கம்ப்யூட்டிங் ப்ராசஸிங் அதில் தான் இருக்கும். சரியா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஜிபியூ ஆக்சஸ் பண்ணோம். ஸோ ஜிபியூ ஆக்சஸ் பண்ண பண்ணிங்கன்னா T4 GPU ஆக்சஸ் வந்து நான் இதில் சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இது வந்து ஃப்ரீயாக இருக்கிற ஆக்சஸ் வந்து இப்போ நான் ஃபர்தராக வந்து நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நான் ஓன்ட் ஆக்சஸ் ப்ரீமியம் ஜிபியூன்ற கேட்க நான் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது. பட் எங்களுக்கு என்ன கூகுள் கொலாப் வந்து ஃப்ரீயாக என்ன ஆக்சஸ் பண்ணுறது எனக்கு சில ஆப்ஷன் தந்துங்க. இதில் வந்து V5 V1 GPUன்ற ஆப்ஷன் இருக்குது. பட் நான் இதில் வந்து T4 GPU யூஸ் பண்ணேன். சரி இதை செலக்ட் பண்ணி நான் ஆல்ரெடி தான் இருந்தது. பட் இப்போ உங்களுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க இல்லை நான் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆப்ஷன் இருக்குது. சரியா இது நான் கொடுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஆல்ரெடி என்ன கனெக்டட் என்ற ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஃபோக்கஸ் த லாஸ்ட் ரன் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி என்ன கனெக்ட் பண்ணி தான் இருக்கேன். சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி தான் இருக்கு. கனெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி அதால் வந்து என்ன எந்த இஷ்யூவும் இல்லாமல் என்ன ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ கீழே இந்த நீங்கள் டாப் ரைட் டாப்ன்ற பாட்டம் ரைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ரைட் நான் கீழே வந்து T4 Python உங்களுக்கு வந்து என்ன கனெக்ட் ஆனதில் வந்து ரன் டைமில் வந்து கன்ஃபார்ம் ஆயிடும். சரி இதான் என்ன ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் என்ன கனெக்ட் பண்ணோம். எங்கள்கிட்ட ஜிபிஓ கனெக்ட் பண்ணிட்டு நாங்கள் இப்போ என்ன செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே எங்களுக்கு வந்து ஜிபிஓ வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கா அவைலபிளாக இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸோ நாங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்ய போகிறோம்டா ஒரு கொமாண்ட் ஒன்று அடிக்க போகிறோம். சரியா NVIDIA SMI என்ற ஒரு கொமாண்ட் ஒன்று அடிக்க போகிறோம். அடிச்சுட்டு ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா என்ன எங்களுக்கு வந்து என்ன ஒரு அவுட்புட் வந்து வந்திருக்கு. இட்ஸ் மீன் என்ன இது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது என்ன எங்களுக்கு வந்து என்ன இந்த சிஸ்டத்தில் வந்து ஒரு ஜிபி வந்து அசைன் ஆயிருக்கு. ஸோ NVIDIAவோட ஒரு ஃப்ரீ ஜிபி ஒன்று எங்களுக்கு அசைன் ஆயிருக்கு. அந்த ஜிபியோட நேமை பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்லா T4. சரியா டெஸ்லா T4ன்றது இன்னொரு ஃப்ரீயாக வந்து என்ன கூகுள் கொலாப்பில் வந்து இப்போ எங்களுக்கு ஆஃபர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்ப நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ் அது எங்காலும் என்ன ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது இந்த ஜிபியோ வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இது ஒன்றுமே இல்லை. இது வந்து இப்போ நீங்கள் ஏன் இந்த கொமாண்டை நான் டைப் பண்ணாங்க. ஸோ இந்த கொமாண்ட் லைனில் வந்து டைப் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன இது ஒரு NVIDIA சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் பெஸ்ட்டாக எனக்கு ஒன்றுமே இல்லை. சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் இது வந்து இந்த மானிட்டர் வந்து எங்கள் சிஸ்டத்தில் எத்தனை எவ்வளோ ஜிபி இருக்குது எவ்வளோ கெப்பாசிட்டி அந்த டெம்பரேச்சர் மற்ற எவ்வளோ யூசேஜ் போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் வந்து NVIDIAவில் வந்து NVIDIA GPU நாங்கள் ஆக்சஸ் பண்ணோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து கியூடா வெர்ஷன் அந்த உங்களுக்கு என்ன கியூடா வந்து ஒரு பேரல் கம்ப்யூட்டிங் யூஸ் பண்ணுறேன் ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஸ்பெசிஃபிக்காக NVIDIAவில் நான் யூஸ் பண்ணப்பட்டு ஒன்று இருக்குது. சரி அப்போ அந்த வெர்ஷன் இப்போ வந்து ரீசெண்ட் வெர்ஷன் இப்போ 13 இருக்குது. சரி 13 இந்த வெர்ஷன் இப்போ யூஸ் பண்ணிக்கணும் ஒரு பேரல் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். சரி அதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண இந்த நேம் இந்த கரண்டில் நான் ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற ஜிபியோட நேமை பார்த்தீங்களா டெஸ்லா டிவை. இப்போ நீங்கள் ப்ரீமியமுக்கு போனீங்களா என்ன அந்த accessibility யூசேஜும் இன்னும் கூட இருக்கும். சேம் டைம் வேறு வேறு நேம்கள் என்ன அசைன்ட் ஆயிருக்கு. அப்போ இதான் எங்கள் டெஸ்லா T4. அப்போ இது வந்து கன்ஃபார்ம் பண்ணது என்ன எங்களால் வந்து என்ன ஜிபிஓ வந்து எங்கள் சிஸ்டத்தில் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஐ மீன் அசைன் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து டெஸ்லா T4 ஒரு ஜிபி வந்து அசைன் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை எந்த ஒரு மாடல் மெயின் ரன் ஆயிருக்கு. நான் வந்து இப்போ தான் ஆக்சஸ் பண்ணிக்கேன். ஸோ அப்போ அதான் ரன்னிங் ப்ராசஸ் ஃபவுண்ட்னு ஒரு அப்போ நான் எந்த ஒரு AI மாடலோ டீப் லேர்னிங் மாடலோ என்ன எதுவுமே ரன் பண்ணல. அதெல்லாம் நோ ரன்னிங் ப்ராசஸ் போட்டிருக்கு. அதோட வந்து இப்போ யூசேஜ் வந்து 11% யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ டெஸ்ட்ல அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூசேஜ் வந்து 11 டோட்டலாக என்ன செவன் பேட்சில் வந்து ஒன்லி 11 வந்து யூஸ் ஆயிருக்கு. சரி அப்போ மற்ற வேறு யூசேஜ் இருக்குது மற்ற வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இல்லை டெம்பரேச்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இது வந்து எங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. எஸ் எங்களால் வந்து ஜிபி வந்து ஆக்சஸ் பண்ணலாம் எங்களை சிஸ்டத்தில் வந்து ஆக்சஸ் ஓகே இப்போ வந்து இது வந்து கன்ஃபார்ம் முடியும். பட் இப்போ நாங்கள் வந்து பைட்டோஜி தானே எங்களுக்கு இந்த ஜிபியூ ஆக்சஸ் பண்ணோம். இப்போ நாங்கள் பைட்டோஜி யூஸ் பண்ணி தான் டீப் லேர்னிங் மாடல் வந்து ட்ரெயின் பண்ணோம். அப்படின்னா இந்த ஜிபிஓ வந்து என்ன பைட்டோச்சால ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் செக் பண்ணோம். அப்போ நீங்கள் இருக்கலாம் ஓகே ஜிபி இருக்குது தானே அப்போ ஆக்சஸ் பண்ணலாம் தானே இப்போ என்னென்னு இருக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி மென்ஷன் கியூடாண்ட வெர்ஷன் வந்து 13.0 மேபி வந்து வேர்ஷன் வந்து மிஸ் மச்சாக இருந்தால் என்ன மேபி வந்து என்ன பைட்டோச் வந்து என்ன இந்த ஜிபிஓ வந்து எங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது போகிறதுக்கான சான்ஸ் எல்லாம் இருக்குது. ஏன்னா பைட்டோச் ஒரு வெர்ஷனில் இருக்கும் NVIDIA அண்ட் கியூடா வெர்ஷன் ஒரு வெர்ஷனில் இருக்குது. மேபி இந்த ஜிபியோட வெர்ஷன் பர்டிகுலர் இந்த மாடல் வந்து டெஸ்லா T4 வந்து மேபி டிஃப்ரெண்ட் வெர்ஷனை நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூவில் வந்து இல்லா பண்ணுறதுல கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நாங்கள் அதையுமே செக் பண்ண போகிறோம். அதை எப்படி செக் பண்ண போகிறோம்னா இப்போ வந்து என்ன பைட்டோச்சில் வந்து ஸ்பெசிஃபிக் இந்த டெஸ்லா T4 வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா இல்லையான்னு இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். அது எப்படி ஒன்றுமே இல்லைன்னு
நான் வந்து இம்போர்ட் டோஜன் விடுவேன். ஆல்ரெடி நான் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி தான் இருக்கேன். நீங்கள் இந்த சீரிஸ் ஆல்ரெடி செக் பண்ணி விளையாங்க. ஸோ இப்படி தான் என்ன டோச்சை இம்போர்ட் பண்ணணும். டோச்சை இம்போர்ட் பண்ணிட்டு என்ன செய்ய மாட்டேன், அடுத்த லைனில் டோச் டாட் கியூடா இஸ் அவைலபிள்னு என்ன ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று இருக்கு. சரி, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று அதை கொடுத்து இப்போ ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ண மாட்டேன், எங்களுக்கு என்ன அவுட்புட் ட்ரூ வந்து வருது. ஸோ இட்ஸ் மீன் என்ன, எங்களால் வந்து எங்களோட பைட்டோச் வந்து என்ன இந்த ஸ்பெசிஃபிக் ஜிபியூ இந்த டெஸ்லா T400 இருக்குல்ல, இந்த ஜிபியூவை வந்து என்ன ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. மேபி இது வந்து ஃபோல்ஸாக வந்துருக்கலாம். அது எப்போ வருமெண்டா இந்த வேர்ஷன் மிஸ் மேட்ச், இப்போ மேபி கியூடாண்ட வேர்ஷனும் பைட்டோஜின் வேர்ஷன் மிஸ் மேட்சாக இருக்குமெண்டா, மேபி என்னடி வேறு எதுவும் வேர்ஷன் மிஸ் மேட்ச் இருக்கா இருந்தாலும் டிபெண்டன்சி எது மிஸ் மேட்சாக இருந்தாலும் மேபி இது எங்களுக்கு ஃபால்ஸாக வரதுக்கான சான்ஸ் இருக்கும். பட் எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் கொலாப் ஜிபியூ இருக்கு. சேம் டைம் அந்த இருக்கிற ஜிபியூவை வந்து இந்த NVIDIA ஜிபி வந்து ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்ல T400 NVIDIA ஜிபியூ வந்து எங்களை வந்து பைட்டோஜலையும் வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அதை வந்து நாங்கள் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். சரி, இந்த கியூடா இஸ் அவைலபிள் இந்த கோட் மூலமாக என்ன அதை நாங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அது ஒன்று ரூ வந்து என்ன ரிப்ளை தான் மூலமாக. சரி, அப்போ இப்போ வந்து எங்களால் வந்து ஒரு டீப் லேர்னிங் கோட் ஒன்று ரைட் பண்ணி என்ன எங்களை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து எங்களோட டேட்டா செட்டை வந்து ட்ரெயின் பண்ணக்கூடிய எங்களோட முதல்ல வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து எங்களோட சிபியோட என்னடா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா T4 ஆக்சஸில் இருக்குது, GPU ஆக்சஸில் இருக்குது. எங்களோட ட்ரைனிங் ஸ்பீட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. கம்பேர் பண்ண CPU நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ இப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ எத்தனை டிவைஸில் இப்போ டிவைஸில் வந்து நாங்கள் செக் பண்ணலாம். இப்போ எங்களோட GPU வந்து எத்தனை டிவைஸில் கனெக்ட் ஆகிருக்கு, இல்லாட்டி கரண்டில் வந்து இந்த பர்டிகுலர் GPU வந்து எத்தனை டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் டிவைஸ் வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஜிபியூவில் வந்து கனெக்ட் ஆகிருக்கலாம். இப்போ அதையுமே வந்து நாங்கள் வந்து செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணலாம் வந்து டோச் டாட் கியூடா டிவைஸ் கவுண்ட் என்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இந்த டிவைஸ் கவுண்ட் இதை கொடுத்து இப்போ ரன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா என்ன ஒரே ஒரு டிவைஸில் தான் என்ன இப்போ எங்களோட GPU வந்து என்ன கனெக்ட் ஆயிருக்கு. நாங்கள் ஒரே ஒரு டிவைஸில் தான் என்ன டிவைஸ் கவுண்ட் ஒன்று இல்லை, எத்தனை டிவைஸ் சொல்ல வருதுங்கன்னா GPU கவுண்ட் டோட்டலாக எத்தனை GPUவில் நாங்கள் எத்தனை கனெக்ட் ஆயிருக்கு, எங்களோட சிஸ்டம் வந்து எத்தனை GPU கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சரி, பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு GPU தான். எங்களோட டிவைஸ் வந்து என்ன ஒரே ஜிபியூவில் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எல்லாமே இப்போ என்ன பர்பஸுக்காண்டி இப்போ வேரியஸ் ஜிபியில் நான் கனெக்ட் பண்ணணும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மாடல் ஒன்று ட்ரெயின் பண்ணுறீங்கன்னு ஒரு லார்ஜ் டேட்டா செட்டை யூஸ் பண்ணி ட்ரெயின் ஒரு மில்லியன் மில்லியன் கவுண்டில் இருக்குன்னு ஒரு டேட்டா செட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரெயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு சிங்கிள் ஜிபியூ யூஸ் பண்ணீங்களா, உங்கள் டிவைஸை வந்து சிங்கிள் ஜிபியில் வந்து கனெக்ட் பண்ணீங்களா, அது அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் நீங்கள் வந்து அந்த டேட்டா செட்டை டிவைட் பண்ணி இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட 4 GPU இருக்கு, அந்த 4 GPU டிவைஸ் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உங்கள் டிவைஸ் 4 GPU வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமெண்டா நீங்கள் அந்த டேட்டா செட் டிவைட் பண்ணி லைக் நீங்கள் பட்ச ஒரு கான்செப்ட் நாங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணி அந்த பச்சே அந்த ஒரு மினி பச்சா வந்து டேட்டா செட்டை நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு பர்டிகுலர் என்ன பட்ச 4 எடுக்க பச்சையே வந்து என்ன ஒரு GPUக்கு சென்ட் பண்ணுவீங்க. அடுத்த பட்ச் பிஏ வந்து என்ன இன்னொரு 2 GPUக்கு சென்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பட்ச் 3 வந்து என்ன பட்ச் சிஏ வந்து இன்னொரு 3 GPU பட்ச் டிஏ வந்து 4 GPU என்ன சென்ட் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து என்ன செப்பரேட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணப்படுது. பேரலா வந்து என்ன ஒரு கம்ப்யூட்டிங் ப்ராசஸ் வந்து நடக்குது. அப்போ இதான் என்ன இந்த பேரலாக வந்து நடக்கும்போது எங்களுக்கு என்ன ட்ரைனிங் ஸ்பீட் அதிகமாக இருக்கும். என்ன கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆவரேஜான ஒரு ரிசல்ட் வந்து ஆவரேஜ் பண்ணி எங்களுக்கு வரும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மல்டிபிள் GPU யூஸ் பண்ணி அப்போ மேபி நாங்கள் இப்போ நான் இந்த சிஸ்டத்தில் மல்டிபிள் GPU ஆக்சஸ் பண்ணியிருந்தேன். டிவைஸ் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 4 வந்திருக்கும். பட் இங்கே வந்து நான் ஒரே ஒரு GPU தான் இந்த ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்ன காமனாக வந்து நீங்கள் எப்படி ஃப்ரீயாக வந்து என்ன கூகுள் கொலாப்பில் வந்து என்ன எப்படி வந்து ஃப்ரீயாக வந்து ஒரு NVIDIA GPU ஆக்சஸ் பண்ணி எப்படி உங்களோட டீப் லேர்னிங் கோட்டை வந்து ரன் பண்ணுறது. இப்போ நாங்கள் ஃபர்தராக வந்து ட்ரெயின் பண்ணோம். ஃபர்தராக இந்த சீரிஸில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இது 17வது வீடியோ நினைக்கிறேன். ஸோ நாங்கள் ஃபர்தராக வந்து நான் கட்டாயம் இந்த கோட் ஒன்று ரைட் பண்ணி என்ன இப்போ டீப் லேர்னிங் கம்ப்யூட்டர்ஸில் NLP டாஸ்க் வந்து இந்த கூகுள் கொலாப்பில் இந்த ஃப்ரீ GPU யூஸ் பண்ணி ரன் பண்ணும். ஸோ நீங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஸ்பீடை வந்து நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஸ்பீடையும் இந்த டைமையும் மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது. நாங்கள் கம்பியாக வந்து CPU ரன் பண்ணும்போது இந்த GPU ரன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சேஞ்சை பார்க்கும்போது கரெக்டாக. ஸோ இதான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்ன்ற இந்த டாபிக். அப்படி நாங்கள் GPU ஆக்சஸ் பண்ணுறது அப்படி பைட்டோச்சில் வந்து கன்ஃபார்ம் அந்த பைட்டோச் வந்து இருக்கிற அந்த அவைலபிளாக இருக்கிற GPU வந்து பைட்டோச் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமென்றதை கன்ஃபார்ம் பண்ணுறது நாங்கள் பார்த்தோம். ஸோ நான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து எங்களோட சீரிஸ் போயிட்டு இருக்கு, என்னோட பைட்டோச் சீரிஸ். அதில் வந்து இந்த வேரியஸ் டாபிக் இப்போ ஆல்மோஸ்ட் இந்த 16 வீடியோ வந்து வேரியஸ் கான்செப்ட் அந்த பைட்டோட எப்படி டென்சர் கிரியேட் பண்ணணும், டேட்டா டைப் ஜீரோஸ் ஒன்ஸ் அப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அப்படி அதில் டென்சஸ் கிரியேட் பண்ணுறது, மல்டிப்ளிகேஷன், இன்னர் டைமென்ஷன் மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்போஸ் கிரியேஷன், மேக்ஸ் ஆக் மினிமம் ரீசப் மற்ற அரே டு டென்ஸ், இந்த மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி டியூட்டோரியல் இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் ஆல்ரெடி கவர் பண்ணி வச்சு 2014 ஓகே. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்ன டிவைஸ் அக்னோஸ்டிக் கோட் எப்படி செட்டப் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிவைஸ் அக்னோஸ்டிக் கோட் முதல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருந்தீங்களா என்ன மறக்காம என்ன கமெண்ட்டில் அதை பற்றி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிப்ஷன் ஒன்றுங்க. நான் இதை பற்றி என்ன விரிவாக வந்து நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.